மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கிவிட்ட நிலையில் அதிமுக தேமுதிக இடையே கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளது. இரு கட்சிகளுக்கு இடையேயும் தொகுதி பங்கீட்டு உடன்படிக்கை கையெழுத்தானது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்திற்கு வருகை தந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், துணை செயலாளர் சுதீஷ் ஆகியோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தனர். 5 ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைத்துள்ள நிலையில் இரு கட்சிகளுக்கு இடையேயான ஒப்பந்தம் கையெழுத்தானது. திருவள்ளூர் தனி, மத்திய சென்னை, கடலூர், தஞ்சாவூர், விருதுநகர் ஆகிய 5 தொகுதிகள் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. 2011 ஏற்பட்ட ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி மீண்டும் உருவாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அந்த வெற்றி மீண்டும் நிச்சயமாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் அதுக்கு அடுத்து வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலிலும் 2026 நிச்சயமாக இந்த கூட்டணி தொடரும். இந்த கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியாகவும் அமையும் என்பதில் இந்த நேரத்தில் நான் எல்லாருக்குமே சொல்றேன். கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி கூட்டணியின் லட்சியம் குறித்து பேசினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தேமுதிக பொதுச் செயலாளர் சொன்னதை போல தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி நாங்கள் நாடாளுமன்றத்தில் மக்களுடைய குரல் ஒலிக்கும், மத்திய அரசு அழுத்தம் கொடுத்து மக்களுக்கு தேவையான பிரச்சனை தீர்த்து வைப்போம். அதுதான் எங்களுடைய லட்சியம், எங்களுடைய கூட்டணி லட்சியம் அதுதான். அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சிக்கு தென்காசி தொகுதியும், எஸ்டிபிஐ கட்சிக்கு திண்டுக்கல் தொகுதியும் ஒதுக்கப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. பாமக பாரதிய ஜனதா கூட்டணியில் இணைந்தது குறித்த கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, கூட்டணிக்கு வந்தால் வரவேற்போம் என்றும், வரவில்லை என்றால் மகிழ்ச்சி எனவும் தெரிவித்தார்.